முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியே தீருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் ஒரு சில இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுக்கப்பட வேண்டும், இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிடுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மதவெறி சக்திகளை வீழ்த்தி மத நல்லிணக்கம் தழைக்கவும் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கை வாயிலாக தொண்டர்களுக்கு தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டு காலமாக மாநில உரிமைகளை பறித்த மக்கள் விரோத பாஜக ஆட்சியை விரட்டிடுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிடுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மதவெறி சக்திகளை வீழ்த்தி மத நல்லிணக்கம் தழைக்கவும் ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியே தீருவோம் என தெரிவித்திருக்கிறார். பாசிசத்தை வீழ்த்திட வேண்டும் என்கிற ஒற்றை இலக்குடன் கூட்டணி அமைத்துள்ளோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டு காலமாக மாநில உரிமைகளை பறித்த மக்கள் விரோத பாஜக ஆட்சியை விரட்டி அடிப்போம் எனவும், மக்களவைத் தேர்தலில் ஒரு சில இயக்கங்களுக்கு தொகுதி ஒதுக்க இயலாத சூழல் வருத்தத்தை தருகிறது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கை வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியே தீருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பாசிசத்தை வீழ்த்திட வேண்டும் என்கிற ஒற்றை இலக்குடன் கூட்டணி அமைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது விளக்கியிருக்கிறார். கடந்த 10 ஆண்டு காலமாக மாநில உரிமைகளை பறித்த மக்கள் விரோத பாஜக ஆட்சியை விரட்டிடுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையில் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார். தொகுதி பங்கீட்டில் வாய்ப்பு பெறாத தோழமை கட்சிகளுக்கும் திமுக கூட்டணிக்கு ஆதரவை நல்கி வருகின்றன எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிடுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மதவெறி சக்திகளை வீழ்த்தி மத நல்லிணக்கம் தழைக்கவும் ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியே தீருவோம் என முதலமைச்சர் அந்த அறிக்கை வாயிலாக தொண்டர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் ஒரு சில இயக்கங்களுக்கு தொகுதி ஒதுக்க இயலாத சூழல் வருத்தத்தை தருகிறது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொகுதி பங்கீட்டில் வாய்ப்பு பெறாத தோழமை கட்சிகளுக்கும் திமுக கூட்டணிக்கு ஆதரவை நல்கி வருவதாகவும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மதவெறி சக்திகளை வீழ்த்த மத நல்லிணக்கம் தழைக்கவும் ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியே தீருவோம் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாசிசத்தை வீழ்த்திட வேண்டும் என்கிற ஒற்றை இலக்குடன் கூட்டணி அமைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டு காலமாக மாநில உரிமைகளை பறித்த மக்கள் விரோத பாஜக ஆட்சியை விரட்டி அடிப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அந்த அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது பற்றி விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கு? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியோ தீருவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள இந்திய ஜனநாயகத்தை மீட்க இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரே இலக்குடன் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து நிற்கும் அனைத்து தோழமை கட்சிகளையும் வரவேற்கிறோம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் இடம் ஒதுக்க இயலாமல் போனாலும் மதவெறி பாசிசத்தை வீழ்த்திட திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பக்கபலகமாக இருக்கும் என்று அக்கட்சிகள் நிர்வாகிகள் முடிவெடுத்து ஆதரவு தெரிவிப்பதை மனதார வரவேற்கிறோம் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதே போல இந்தியா கூட்டணியின் வெற்றி பெற களப்பணியாற்ற முன்வந்துள்ள அனைத்து ஜனநாயக இயக்கங்களுக்கும் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்த அனைத்து அமைப்பினருக்கும் நன்றியை உரிதாக்குவோடு 2024 நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் 40 நமதே நாடும் நமதே என்ற வகையில் இந்தியா கூட்டணியின் மகத்தான வெற்றி அமைந்திடவும் இந்திய ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிடவும் உங்களின் அனைவரின் ஒத்துழைப்பும் வேண்டுகிறேன் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம், வென்று காட்டியோ தீருவோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.